ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய ஒர்க் ரொட்டீன் எப்படி இருக்கும்ன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை சாப்பிட்டுட்டு போ. ஸோ ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய பேர் வந்து டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கும் அப்படி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்படி நான் ஃபீல் பண்ணல. செகண்ட் டெலிவரிக்கு ரொம்ப டவுன் ஆகிட்டேன். எதுக்கு அழுகுறேன், எதுக்கு கோவப்படுறேன்னே தெரியாது. நான் நார்மலாகவே எனக்கு ரொம்ப கோவம் வரும், அந்த மாதிரி ஆள். ஸோ ரெண்டாவது பாப்பா பிறந்தவொடனே ரொம்ப கோவம் வருது. அடிக்கடி சண்டை நடக்கும் வீட்டில். இன்ஃபேக்ட் நான் தான் சண்டை போடுற ஆளாக இருப்பேன். அண்ட் நானே வந்து காம் டவுன் ஆகிடுவேன். அண்டு டக்குன்னு அழுகணும்னு தோணும், எதுக்குன்னே தெரியாது. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப நெக் பெயினும் இருந்துச்சு, பேக் பெயினும் ஹெவியாக இருந்துச்சு ஆஃப்டர் செகண்ட் பேபி பார்ன் பண்ணோடனே. இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் நார்மல் பாடி வந்து வந்துடும். ஸோ நான் எதுக்கு உங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கும், இப்படி தான் பாடி இருக்குமோ அப்படின்ட்டு, செட் ஆகிடுமோ அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கும் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ டிப்ரெஷன்னா என்ன அப்படின்லாம் தெரியாது. நானும் அப்படி வந்து ஃபீல் பண்ணதில்லை, ஹாப்பியாக தான் இருந்தேன். ஆனால் செகண்ட் பேபி பிறந்ததோ ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஸோ அப்படிலாம் இல்லை, ஒரு 2 monthஸில் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவே ஃபீல் பண்ணுங்கள். காலம் வந்து மாறும், ஒரே நேராக இருக்காது. உங்கள் பாடியும் நல்ல சேஞ்சஸ் ஆகும், பேக் டு ஃபார்ம் வந்து நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இதை ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், அதனால தான் சொல்கிறேன். அதுவே ஃபோக்கஸ் ஆகி பண்ணுமோ. ஆஃப்
பண்ணிக்கோ. Yummy? Yummy, bye. Bye. Okay.